அதே இந்தியாவுக்கு வரும்போது வந்து அக்ரஷன் காட்டுறனால தான் அவர் வந்து பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரீங்களே, அதனால விராட் கோலி நெட்ஸ்ல ஆடுறதுல இருந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அவனை பத்தி விவரிக்கிற ஒரு விதமும் அப்படியே அது ஒரு போயட்ரி மாதிரி இருக்கும். பட் ஒரு கேப்டனுக்கான ஒரு பொட்டன்ஷியல் வந்து அவன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எல்லா பிளேயர்ஸையும் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு, நல்ல ஃபார்ம்ல இருக்கான். ஓகே, ரொம்ப நாளா ஐபிஎல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸா டிப்ரெஸ் ஆகி சுத்திட்டு இருந்தோம். ஐபிஎல்லும் பிரேக் விட்டுட்டாங்க. ஸோ ஒரு வாரமா நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எத்தனையோ பேருக்கு ஆக்சுவலா அந்த ஒரு 2 to 3 months ஐபிஎல் நடக்கிற ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பாஸ் டைமா இருக்கு. அது முடிஞ்சோடனே தான் ஒரு வாட்டியும் ஒரு சோகம் வந்துருது. இந்த வாட்டி கொஞ்சம் அட்வான்ஸாவே முடிஞ்சிருச்சு வாரனால. பட் ஹோப் யூனோ திங்ஸ் வில் ரிட்டர்ன் பேக் டு நார்மல்சி. சீசர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல திடீர்னு ஒருத்தர் பயங்கரமான ஒரு குண்டை போட்டாரு. இன்னைக்கு காலையில பார்த்தா விராட் கோலி டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கடைசியா அவர் ஆடுற ஃபார்மேட் இதுவா தான் இருக்கும்னு நினைச்சேன். நமக்கு ஆர்சிபியில இருக்கிற கோலி கூட தான் பஞ்சாயத்தை தவிர்த்து when it comes to India, he is undoubtedly one of the greatest match winners and the greatest test captain this country has ever produced னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுமே எனக்கு சாக்கியா இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலையுமே ரோஹித் சர்மா கேட்கும்போது கண்டிப்பா ஆடுவேங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ரோஹித் சர்மாவும் சரி, விராட் கோலியும் சரி. கேப்டனா இருந்துட்டு இப்போ சடனா ஐபிஎல் மிட் சீசன்ல வந்துட்டு டெஸ்ட் ரிட்டைர்மெண்ட் பத்தி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது நடந்திருக்கா? ஏன்னா நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்குது, கேப்டன்ஷிப்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னன்னா அது ஒரு ரீசனா இருக்கும் தான் தோணுது. ஓகே, ரோஹித் சர்மால ஆரம்பிச்சதுனால ரோஹித் சர்மா லாஸ்ட் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்லயே நிறைய பேர் ஒத்துக்கலனாலும் அதுதான் நமக்கு உண்மைன்னு தெரியுது. அவரை டிராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா கேப்டனா இருந்துமே பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு டிராப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மொமெண்ட்லயே ஒரு ஐடியா இருந்துச்சு ரோஹித் சர்மா உண்மையிலேயே இங்கிலாந்து போவாரான்ட்டு. ஆனா விராட் கோலி பெரிய சர்ப்ரைஸ். இப்போ சிட்னி டெஸ்ட்ல வந்து ரோஹித் சர்மா வந்து விளாட்ல. ஸோ அது வந்து ட்ராப் பண்ற மாதிரி சொல்லிக்கிறீங்க. நான் வந்து அவனா வந்து முன் வந்து தான் இல்லை நான் விளாட்ல அப்படின்னு முடிவெடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த ரூமர்ஸும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா கோலிக்குமே இந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து கோலி வந்து ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறான், ஆனா பிசிசிஐ வந்து அவனை வந்து இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ரூமர்ஸ் இருந்துச்சு. ஸோ வந்து எதை எடுத்துக்கிறது எதை எடுத்துக்கல. சில ரூமர்ஸ் வந்து என்னன்னா கோலியுமே சாக் பண்ண போறாங்க, கோலியுமே வந்து பிசிசிஐ தான் ஃபோர்ஸ் பண்றாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ரெண்டு சைடு வாதமும் இருக்கு. அதனால கொஞ்சம் கோலி சைடு வந்து அவனா எடுத்த மாதிரி தான் இருக்கு. ரோஹித்துமே அவனோட பேட் பெர்ஃபார்மன்ஸ் அவனுக்கே தெரியுது. ஸோ வந்து நம்ம ரெட் பால் அவ்வளோ சிறப்பாக விளாட்லன்ற அவன் புரிஞ்சுதான் ரிட்டையர் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த இடத்துல வந்து கோலியோட கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் இஸ் கிரேட்டஸ்ட் மூமெண்ட்ஸை கொஞ்சம் ரிலீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ கோலி அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொல்றப்போ என்னென்ன மொமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு டக்குன்னு தோணுது? எனக்கு வந்து for the 60 overs they should feel the hell out of here அந்த வார்த்தை தான் எனக்கு வந்து தோணுது. கோலி டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை தான் எனக்கு தோணுது. சிராஜ் வந்து ஆண்டர்சனோட விக்கெட் எடுத்தோடனே அப்படி இருக்கும் அந்த லாட்ஸ் வந்து. ஸோ வந்து அந்த மூமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூமெண்ட். என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கோலிக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல மிகப்பெரிய எலிவேஷனை கொடுத்தது பிசிசிஐயோ இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸோ இல்லை, ஆஸ்திரேலியன்ஸ் தான் நினைக்கிறேன். இந்த அமேசான் பிரைம்ல 2018ல த டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் வரும். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எவர் கிரிக்கெட் சீரீஸஸ் எவர் மேட் என்னோட ஒப்பீனியன்ல. அதுல விராட் கோலி வந்துட்டு இங்க லேண்ட் ஆன மொமெண்ட்ல இருந்து விராட் கோலி நெட்ஸ்ல ஆடுறதுல இருந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் அவனை பத்தி விவரிக்கிற ஒரு விதமும் அப்படியே அது ஒரு போயட்ரி மாதிரி இருக்கும். அதை விட விராட் கோலிக்கு ஒரு மிகப்பெரிய எலிவேஷன் யாராலையுமே கொடுக்க முடியாது. என்னன்னா விராட் கோலியோட இன்னொரு கிரேட்டஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு லோவஸ்ட் மொமெண்ட்ல இருந்து ஒரு ஹையஸ்ட் மொமெண்ட்டுக்கு போன ஒரு டிரான்சிஷன். அவன் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து சீரீஸ் போடும்போது ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து சொல்லி ஸ்லிப்ல வந்துட்டு அவனை விக்கெட் எடுத்துட்டே இருப்பான். எல்லா மேட்சும் வந்துட்டு காட் பிஹைண்ட் ஸ்லிப்ல. அந்த சீரீஸ்ல மொத்தமா 10 இன்னிங்ஸ் ஆடி 130 ரன் நம்ம தான் அடிப்பான். அதுதான் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி கிட்ட பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் சீரீஸ் கிரிக்கெட்லயே. ஆனா அதுக்கு அடுத்து 2014ல திரும்பி நம்ம இங்கிலாந்துக்கு போறப்போ விராட் கோலி திரும்பி என்ன தடிப்பாரு, போன வாட்டி பயங்கரமா வந்துட்டு சொதப்பினாரு அப்படின்ட்டு எல்லா மீடியாவும் கொஞ்சம் பேசிட்டு இருந்த டைம்ல அந்த சீரீஸ் போய் விராட் கோலி அடிச்ச ரன்னை வந்துட்டு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் கூட அடிக்கல. அந்த சீரீஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சீரீஸ் முடியும் போது விராட் கோலி மட்டும் 590 ரன் நம்ம அடிச்சிருந்தான். செகண்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேனோட ரன்ஸ் பார்த்தா 270 என்னமோ இருந்தது.
ஸோ அந்த இடத்துல நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லடா என் முன்னாடி, நான் தான்டா கிங்குன்னு சொல்லி அவனோட அந்த த்ரோன்ல போய் உட்கார்ந்த ஒரு மொமெண்டா நான் அதை பாக்குறேன். விராட் கோலியின் ரெட் டீ ஷர்ட் விட்டுருங்க, ஆர்சிபி நம்மளுக்கு பிடிக்காது. விராட் கோலியின் ரெட் பால் கிரிக்கெட்னு பார்த்தா அப்படி ஒரு பிளேயர் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. நிறைய லெஜண்ட்ஸ் இருந்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் கேப்டன்ஷிப்ல இவ்வளோ பெரிய இந்தியாவை எலிவேட் பண்ணது வந்து விராட் கோலி தான். நம்பர் 1 ரேங்கிங்லேயே பல வருஷமா மெயின்டைன் பண்ணி அக்ரஷன்னா என்ன அப்படின்ட்டு இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கொடுத்தது வந்து நான் விராட் கோலி தான்ட்டு நான் பார்க்குறேன். எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சிராஜால கூட நம்மளுக்கு இவ்வளோ அக்ரஷன் கொடுத்து பயங்கர விக்கெட் டேக்கிங் பவுலர் ஆக்க முடியும். நாங்கள் வந்து டிராக்காக விளாடல, வின்னிங்காக தான் விளாடுறோம் அப்படின்ட்டு எல்லா இந்தியன் மைண்ட் செட்லையும் கொண்டு வந்த கேப்டன். எல்லாருமே கேப்டன்ஷிப்பை வந்து விராட் கோலி வந்து சரியில்லை அப்படின்ட்டு எல்லா இதுலையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெட் பால் கிரிக்கெட் கேப்டன்னா அது விராட் கோலி தான். இந்தியாவில் சொல்ல, வேர்ல்டு கிரிக்கெட்லேயே நான் சொல்றேன், விராட் கோலி வந்து நம்பர் 1 டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் சொல்லலாம். இதுல என்னன்னா, கோலி இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட்னு சொன்னல, அது வந்து உண்மையான வார்த்தை. இந்தியா வந்து அப்ராடுக்கு போனா டிராக் ஆடுவாங்க, இல்லைன்னா தோத்துட்டு வருவாங்கன்ற ஒரு நிலைமையை டோட்டலா மாத்தி அப்ராடுக்கு போன ஒரு டீம் வந்துட்டு கண்டினியூஸா ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு வரும் அப்படின்றது மாறினதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம 20 விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சதுதான். இதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன இருக்குன்னா, இந்தியா பேட்டிங் கூட நல்லா ஆடிடுவாங்க, பவுலிங்ல 20 விக்கெட் எடுக்க மாட்டாங்க. அந்த ஹோம் டீம் எப்பவுமே நமக்கு அகேன்ஸ்டா நிறைய ரன்ஸ் அடிக்கும். ஆனா அது மாறினதுக்கு காரணம் நம்மள்ட்ட ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பவர் ஹவுஸ் கிரியேட் ஆனது. அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான அக்ரெசிவ் மென்டாலிட்டி, அந்த டீமுக்கான மோட்டிவேஷன் அப்படின்றத கோலியோட அந்த மைண்ட் செட் தான் எடுத்துட்டு வந்தது. ஆனா கோலி வந்துட்டு டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்போ விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சாருன்னு பாத்தீங்கன்னாக்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. தோனி ஆக்சுவலா அதை பார்த்துதான் டெஸ்ட் கிரிக்கெட்ல வாக் அவுட் பண்ணாருன்னே கூட எனக்கு தோணும் சமயத்துல. ஏன்னா அடிலைட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்னு நினைக்கிறேன், இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 2014ல. அதுக்கு முன்னாடி வந்து போன சீரீஸ்ல கோலி வந்து அந்த டெபியூ டெஸ்ட் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. 2014ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் லாஸ்ட் டே 350 360 அடிக்கணும். விராட் கோலியும் முரளி விஜயும் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் 250 for 2ல இருந்து அந்த மேட்சை தோத்துருவாங்க. ஆனா கோலி அந்த இன்னிங்ஸ்ல ஒரு 150யும், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 140யும் அடிப்பாரு, ட்வின் செஞ்சுரிஸ். ஸோ இந்தியா அந்த மேட்ச் இதே பழைய கேப்டன்சியோ ஏதோ ஒன்று இருந்திருந்தாங்கன்னா லாஸ்ட் டே 360 டிராக் ஆடி இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு வின்னுக்கு போனாங்க. ஸோ அந்த மொமெண்ட்லேயே தெரிஞ்சிருக்கலாம் தோனிக்கு, திஸ் கை இஸ் த ரைட் ஃபிட் டு லீட் த டீம் இன் ரெட் பால் கிரிக்கெட் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சொல்றீங்க, எனக்கு வந்து இந்த அக்ரஷன் வந்து பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்றீங்க. இப்போ என்னன்னா இதே அக்ரஷன் தான் அவர் வந்து ஆர்சிபிலையும் காட்டுறாங்க. ஆனால் அப்போ வந்து நீங்க வந்து என்ன அக்ரஷன் காட்டுறான், சரியில்லை, இப்படியெல்லாம் காட்டக்கூடாது, கிரிக்கெட் இப்படிலாம் விளையாடக்கூடாது, ஆப்போசிட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படி இப்படின்னு பேசுறோம். ஆனா வந்துட்டு அதே இந்தியாவுக்கு வரும்போது வந்து அக்ரஷன் காட்டுறதுனால அவர் வந்து பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வரீங்களே, அதனால சில கேசஸ்ல அது ஓவர் போர்டா போக தான் செய்யுது. ஓகேவா? இப்ப நம்ம சைட்ல இருக்கும்போது நம்ம அதை குறை சொல்ல மாட்டோம், ஏன்னா அது நமக்கு இனிக்குது. ஆர்சிபி ஃபேன்ஸும் அப்படிதான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. பட் எல்லா வாட்டியும் கோலி அக்ரெசிவா இருக்கிறது கரெக்டான்னு கேட்டேன்னாக்க எனக்கு தெரியல. ஆப்போசிட் சைட்ல இருந்து நான் இப்பதான் சென்னையில இருக்கும்போது பாக்குறதுனால எனக்கு ஓகே, மேபி இந்தியால கூட அது கொஞ்சம் குறைக்கலாமோ, தேவையான இடத்துல மட்டும் பண்ணலாமோ அப்படின்ட்டு தோண செய்யுது. அவ்வளவுதானே தவிர்த்து பீயிங் அக்ரெசிவ் இஸ் டோட்டலி ராங்குன்னு எங்கேயுமே சொல்லல. அந்த அக்ரெஷனை யார்கிட்ட காட்டுறோம், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல காட்டுறோம், எந்த மாதிரி வேல எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்றதுதான் ஒரு பாயிண்டா இருந்தது. Who is gonna lead the team India? அடுத்த கேப்டன் யாரு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு, இப்படி கில்லு தான் பண்ண போறாரு, இதுதான் அந்த மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு. ஸோ வந்து யாரா இருக்கலாம், யாரா இருந்தா நல்லா இருக்கும்? பும்ரா தான் இப்போ இருக்கிறதுல ஃபிட் வந்து பும்ரா அண்ட் ரிஷப் பந்த், இவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தரா தான் இருக்கணும். அகைன் இப்ப கேப்டன்சின்றது அந்த பிளேயர் சீனியர் பிளேயரா இருந்தா மட்டும் கொடுக்க கூடாது என்னோட ஒப்பீனியன்ல. இதுக்கு எப்படி என்ன எக்ஸாம்பிள்னா, இப்போ ஆஸ்திரேலியா எடுத்தேன்னா நடுவில் ஜார்ஜ் பெய்லிலாம் கேப்டன்சி பண்ணான். ஏன்னா ஹி இஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி பிரில்லியன்ட். டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், கேப்டனோட இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா வந்து பிளேயர்ஸ் எவ்வளோ மோட்டிவேட்டடா வச்சிருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான்ஸை மாத்திக்கிட்டே இருக்காங்கன்றதெல்லாம் ஒரு லாங்கர் ஃபார்மேட்ல தான் பயங்கரமா தெரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தபோது ரிஷப் பந்த் அண்ட் பும்ரா தவிர்த்து வேற ஃபிட்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. கில் வந்து 11லேயே சர்டனிட்டி இல்லை, எப்படி கேப்டன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ வந்துட்டு பும்ரா இஸ் ஃப்ரண்ட் ரன்னர் ஃபார் கேப்டன். சப்போஸ் இப்போ ஒரு 4 மேட்ச் நடக்குதுன்னா ஒரு 2 மேட்ச்ல இன்ஜுரி ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்து அடுத்த வைஸ் கேப்டன் வந்து மீதி 2 மேட்ச் கேப்டன் பண்ணலாம். அந்த மாதிரி சாய்ஸ் தான் எடுக்கணுமே தவிர வந்துட்டு எடுத்தோன்னே கில்ல கேப்டனா போடுறது அது வந்து எந்த வகையில இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இன்னொன்னா நம்ம
நிறைய வந்து பும்ரா பத்தி பேச மாட்டோமோன்ற மாதிரி. இப்ப கோலிக்கு இருக்கிற கிரேஸ், ரோஹித் இருக்கிற கிரேஸ் வந்து பும்ராக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இப்ப உனக்கு ஃபேவரட் பிளேயர் யாருன்னு கேட்டா சில பேர் ரோஹித் சர்மா சொல்லுவாங்க, சில பேர் தோனி, சில பேர் கோலி, ஏபி டிவிலியர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து ஒரு பவுலரை வந்து ஃபேவரட் பிளேயரா சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டோம். ஸோ வந்துட்டு ரோஹித் சர்மா ஃபேன்ஸ், விராட் கோலி ஃபேன்ஸ், MS தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே குமுலேட்டிவா வில் பி த ஃபேன்ஸ் ஆஃப் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இன்னை வரைக்கும் அவனுக்கு வந்து ஹேட்டர்ஸ்ன்றது பெருசா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்ப நம்ம அக்ரஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம், கோலி அக்ரஷன் வந்து இந்த இடத்துல கம்மி பண்ணலாம் அப்படின்ற. ஆக்சுவலி நம்ம ஜஸ்பிரீத் பும்ராவை பார்த்தா எந்த இடத்துல அக்ரஷன் காட்டணும், எந்த இடத்துல காட்டக்கூடாது, யாரோட விக்கெட்டுக்கு வந்து அக்ரஷன் காட்டினா கரெக்டா இருக்கும், எந்த சமயத்துல காட்டினா கரெக்டா இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஜஸ்பிரீத் பும்ரா கரெக்டா பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. கில் வந்து கேப்டனா போடுறதுதான் எனக்கு கரெக்ட்னு தோணுது. ஏன்னா பும்ரா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கான் கரெக்ட், கேப்டன்ஷிப்ல அக்ரெசிவா இருந்து காமிச்சிருக்கான். ரிஷப் பண்ட் வந்து எனக்கு தெரியல, ரிஷப் பண்ட் நம்ம எப்படி அதை கேப்டன் மெட்டீரியல் சொல்றோம் அப்படிங்கிறது தெரியல. டெஸ்ட்ல நிறைய மேட்ச் தனியா வின் பண்ணி கொடுத்துருக்கான், கரெக்ட் தான். பட் கன்சிஸ்டன்சின்ட்டு ரிஷப் பண்ட் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. அதே மாதிரி பும்ரா வந்து எல்லா மேட்சும் ஆட முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸா ஒர்க்லோடும் மேனேஜ் பண்ணோம், அதெல்லாம் இன்ஜுரி ப்ரோனும் இருக்கிறதுனால என்னோட கேப்டன் யாருன்னு பார்த்தா நான் சுப்மன் கில்ல தான் கொடுப்பேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குஜராத் வர்சஸ் மும்பை மேட்சை பார்த்துக்கோம், அதில் வந்து அவனோட கேப்டன்ஷிப் வந்து அருமையாக இருந்தது. புரியுது, T20 வேற டெஸ்ட் வேறங்கிறது கரெக்ட் தான். பட் ஒரு கேப்டனுக்கான ஒரு பொட்டன்ஷியல் வந்து அவன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எல்லா பிளேயர்ஸையும் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு, நல்ல ஃபார்ம்ல இருக்கான். எப்படி நம்ம சச்சின் வந்து கிளம்பும் போது நெக்ஸ்ட் சச்சின் வந்து விராட் கோலி அப்படின்னு பேசணுமோ, அதே மாதிரி இப்போ வந்து விராட் கோலி கிளம்பும் போது நெக்ஸ்ட் விராட் கோலி வந்து கில்லுன்னு சொல்ற அளவுக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸும் காமிச்சிருக்கான், கன்சிஸ்டன்சியும் இருக்கு, கேப்டனுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதுனால நான் அவனை தான் என்னோட கேண்டிடேட்டா சூஸ் பண்றேன். இப்போ அதே மாதிரி வந்து விராட் கோலிக்கு வந்து 36 இயர்ஸ் தான் ஆகுது வயசு, பயங்கர ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர் இப்பயும் நம்ம சொல்லலாம். சச்சின், டிராவிட், அஸ்வின்லாம் கூட 39-40 ஏஜ் வரைக்கும் விளாண்டாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரன் மெஷின் அப்படின்னே சொல்லலாம் நம்ம. பயங்கர ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர். இப்போ 36ல ரிட்டைன் ஆகுது, டூ சோன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து 36 இயர்ஸ்ல ரிட்டையர் ஆயிட்டாரு, ஒரு டூ சோன்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி சில கிரிக்கெட்டர்ஸ் வந்து 40-42, இப்போ MS தோனி எடுத்துவாங்க, ரொம்ப லேட்டா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபேன்ஸுக்கு ஆடலாம் அப்படின்னு சொல்றப்ப நிறைய எதிர்வலைகள் வருது. ஸோ வந்துட்டு ஆனா அந்த ரிட்டையர்மெண்ட்ன்ற போது மட்டும் வந்து ஐயோ இன்னும் கொஞ்சம் ஆடி இருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஆனா இன்னும் கொஞ்சம் ஆடும்போது வந்துட்டு ஏன் இவ்வளவு நாள் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஸோ வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப டபுள் ஸ்டாண்டர்டா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுனாக்க கோலி பண்ணது சரின்னு தோணுது. ஏன் சொல்றேன்னாக்க 36 இஸ் த ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர் எவர் தான். ஆனா இதே நம்ம உலகத்துல இப்ப பார்த்தோம்னாக்க லைக் மற்ற கண்ட்ரீஸுமே பார்த்தோம்னாக்க பிளேயர்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பீக்ல இருக்கும் போதே வெளியே போக ஆரம்பிச்சிடுறாங்க. எஸ்பெஷலி ஆஸ்திரேலியன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்க விராட் கோலியோட மென்டாலிட்டி ஆக்சுவலா நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ மேபி கோலி இப்ப பண்றது வந்து ஹி செட்டிங் த பாத் ஃபார்வர்ட். இதுக்கப்புறமும் வந்துட்டு லாங் இயர்ஸ் ஏஜ் ஆனாலும் எவ்வளவு நாளும் ஆடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க டைம் முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா நீங்க வழி விட்டுருங்க, மற்றவங்க இருக்காங்க லைன்ல அப்படின்றத குறிக்கிற ஒரு விதமா நான் பாக்குறேன். அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிஸ் டிசிஷன். ஸோ இந்த வீடியோல வந்து கோலி த கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பால் கேப்டன் அண்ட் ப்ராபப்ளி ஈவன் த மேட்ச் வின்னர் ஆஃப் திஸ் கண்ட்ரியோட கிரேட்டஸ்ட் மூமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணோம். ஸோ தேங்க்யூ கோலி, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அஸ் ஆல் தீஸ் மூமெண்ட்ஸ். இத்தனை வருஷத்துல RCBன்னு வந்தா வெட்டுக்குத்து தான் இருந்தாலும் ஃபார் வாட் யூ டன் இன் த ப்ளூ ஜெர்சி அண்ட் இன் த ஒயிட் வெர்ஷன் ஆஃப் அவர் ப்ளூ ஜெர்சி வி ரெஸ்பெக்ட் யூ.